3 முறை ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகிறாங்க. எனக்கே சொன்னேன் 10 முறை ஃபோன் பண்ணேசான்னு சொன்னாங்க. உண்மை, நான் வந்து ஃபோன்லாம் பண்ணாமல் போய் சொல்கிறாங்கன்னு சொல்ல. நான் அன்னோன் நம்பர் எடுக்கிறதுல அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் எப்படி செயல் முடியும்? சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காங்கன்ற அதில் மிஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு நிறைய வாய்ப்பு. நானே அவேர்னஸ் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் ரீச் பண்ணுங்கன்றேன். எல்லாருடைய வீட்டுக்கும் கட்சிக்காரங்க எங்கள் வீட்டுக்கு கட்சிக்காரங்க கொடுத்துட்டாங்க. டிஎம்கே காரங்க வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே எந்த பிரச்சனையும் உட்கார்ந்த இடத்துல பண்ணி கொடுத்தோமே. நாங்கள் 2 டவுட் கேட்டோம், அவங்களுக்கு 2 டவுட் வரும். இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது யார் உங்கள் பேரை நீக்கினா, யார் உங்கள் பேரை தூக்குனா, 2 குழப்பம் வரும். எல்லாத்துலேயும் குழப்பம். ஆதார் கார்டு வாங்கும்போது குழப்பம் வரும் இல்லையா? எல்லாத்துலேயும் தான் குழப்பம் வரும். நம்ம ஊரில் விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபா ஆண்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 3000 சென்ட்ரல் கவர்மெண்ட் காசில். ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கு செயலாளர் இருக்கும்போது அவர் தான் கண்டுபிடிச்சாரு. கடலூர் பகுதியில் வந்து 100கணக்கான போலி விவசாயிகள் பேரை சேர்த்து வச்சுருந்தாங்க. நடக்கத்தான் செய்யும். நம்ம அப்படி சரி பண்ணணும். இதில் குழப்பம். யார் பேர் போயிடுச்சு? இங்கே யார் வந்து என் பேரை காணும், 65 லட்சம் ஓட்டு காணும், 80 லட்சம் ஓட்டு காணும் சொல்லியிருக்காங்க. யார் ஆளர்? யாருமே இல்லையே. இல்லாதவங்களுடைய ஓட்டு வெளியே போகுது. சிம்பிள். இப்போ எங்கள் வீட்லேயும் வெளியே போவாங்க, எங்கள் பாப்பா வெளியே வேலைக்கு போவாங்க, நான் வெளியில் போய் எல்லாம் போதா வச்சுருவாங்க. நாங்கள் இருக்கும் வாட்ச்மெண்ட்டை சொல்லி வந்துடுறாங்க, செக்யூரிட்டி சொல்லி வந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் யார்ட்டையா பிடிச்சி கீழ் வீட்டில் ஆளுன்னு சொல்கிறாங்க. அவங்க தே ஆர் எக்ஸலண்ட்லி டூயிங். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது. இவர்களால் சும்மா பீதியை கிளப்புறதுக்கு எங்கே நம்ம வச்சிருந்த 4 கள்ள ஓட்டும் காணாமல் போயிருமோன்னு குழப்பிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது.